ஈவினிங் போல் ஒரே ஸ்வீட் சாப்பிடணும் போல் இருந்தது. என்ன செய்யலான்னு போய் பார்த்தா கடலப்பருப்பு இருந்தது, மைதா மாவு இருந்துச்சு. டக்குன்னு ஒரு ஐடியா தோணுச்சு. ஓகே, இதை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடலப்பருப்பை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் வந்து ஒரு 5 to 6 விசில் வந்து வச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மசிஞ்சு வர அளவு. நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் தான் அடிக்க போகிறோம், அதனால் பிரச்சனை இல்லை. நைஸாக வேகணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை. இது கூட வந்து நான் வெல்லமும் போட்டு வந்து வெல்லத்தை வந்து நல்லா தட்டிட்டு மிக்ஸி ஜார்லேயே இது கூடயே போட்டு அடிச்சிருவேன். அது கூட வந்து அடித்து இந்த அளவு நீங்கள் வந்து அடிச்சுக்கோங்க. இது கூட ஒரே ஒரு ஏலக்காய் வந்து வாசனைக்கு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக தேங்காய் துருவினதை போட்டு நல்லா இதோட மிக்ஸ் பண்ணிவிட்டு குட்டி குட்டி பால் மாதிரி நமக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த மாதிரி தனித்தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. நான் இந்த மாதிரி செஞ்சு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஈஸி. அப்போவும் நீங்கள் ஊட்டி ஊட்டி எடுத்துக்கலாம். நான் வந்து எடுத்து வச்சுக்கிட்டா ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டேன். இதுக்கு வந்து நீங்கள் மைதா மாவுலேயும் செய்யலாம், கோதுமை மாவுலேயும் செய்யலாம். மைதா மாவு அப்படின்னா கொஞ்சம் டேஸ்ட்டு கொடுக்கும். கோதுமாவும் டேஸ்ட்டாக தான் இருக்கும். இருந்தாலும் இது கொஞ்சம் அன்ஹெல்தின்னு சொல்லுவாங்கள்ல, அதனால் நீங்கள் எந்த மாவுனாலும் எடுத்துக்கலாம். இன்றைக்கி நான் மைதா மாவு கொஞ்சமாக வந்து சால்ட்டு சேர்த்துக்கிறேன். அந்த ஸ்வீட்னஸ் வந்து தூக்கி கொடுக்கும், அதுக்காக தான் சால்ட் சேர்க்கும். நல்லா இந்த மாதிரி இட்லி மாவு பதத்துக்கு வந்து நல்லா கரைச்சிக்கிட்டு அந்த பால் மாதிரி செஞ்சு வச்சோம்ல, அந்த கடலப்பருப்பு உருண்டையெல்லாம் அதில் முக்கி எண்ணெயில் வந்து வறுத்தெடுத்தோம் அப்படின்னா சூப்பரான சுவியம் வந்து ரெடி ஆயிடுச்சு. டக்குன்னு நம்ம செஞ்சிடலாம். ஒரு 15 to 20 மினிட்ஸில் வந்து இதை செஞ்சிடலாம். நல்லா சாப்பிட்ணும் ஸ்வீட்டாக அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.